ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தினமும் சாப்பிட்ற பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த விதைக்குள்ளற மிகப்பெரிய மருத்துவ சக்தி நிறைஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த விதைகளை நம்ம தூக்கி குப்பையில் போட்டுட்ருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்மள பலரும் பூசணிக்காயை சமைச்சு சாப்பிடுவோம். அதோட விதையை தூக்கி போட்டுருவோம். அந்த விதையில் நிறைய மருத்துவ குணங்களும் சத்துக்களும் நிறையவே இருக்குதுங்க. பூசணி விதையில் புரதச்சத்து, நார்ச்சத்து, மெக்னீஷியம், ஜிங்க்கு, அயன், ஹெல்த்தி ஃபேட், ஆன்டி ஆக்சிடென்ட், இது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. தினமும் ஒரே ஒரு கைப்பிடி பூசணி விதைகள் சாப்பிட்றதுனால இதயத்திலிருந்து மூளை வரைக்கும், தசைகள்லேருந்து எலும்பு வரைக்கும் பல அற்புத மாற்றங்கள் உடலில் நடக்கலாம். இந்த வீடியோவில் பூசணி விதைகளை தினமும் சாப்பிட்றதுனால உடலில் நடக்கக்கூடிய 10 அற்புதமான அதிசயங்கள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு பூசணி விதை பிடிக்கும் அப்படின்னா எனக்கு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முதலாவது, உடலுக்கு குதிரை பலத்தை கொடுக்குது. பூசணி விதையில் அதிக அளவு புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்லாம் இருக்குது. இது உடலுக்கு ரொம்ப நேரம் சக்தியை கொடுக்கும். காலை உணவுக்கு அப்புறமா அப்படி இல்லைன்னா ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டா உடல் சோர்வு குறையும், உடல் வலிமை அதிகரிக்கும், தசைகளோட வளர்ச்சி கூட மேம்படுங்க. அந்த நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது, ஆண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. ஏன்னா இதில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஜிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஆண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கடின உழைப்பு செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டெமினாங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குது. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பூசணி விதைகள் அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்டோட்ரான் ஹார்மோனை சமநிலையில் வச்சுருக்கிறதுக்கும் உற்பத்தியை சீராக வச்சுருக்கிறதுக்கும் கூட இந்த பூசணி விதைகள் உதவியாக இருக்கும். மூன்றாவது, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. உலக அளவில் அதிக மரணங்களுக்கு காரணமாக இருக்கிறதே இதய நோய் தாங்க. ஏன்னா இப்போ இதய நோய் அப்படிங்கிறது நிறைய பேரை தாக்கிட்டு இருக்கு. அது வயசானவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வயசுங்கிறதே இதுக்கு இல்லைங்க, எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கு. இதனால நிறைய மரணங்கள் கூட ஏற்படுது. இந்த பூசணி விதையில் மெக்னீஷியம், நல்ல கொழுப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் உதவுது. அதே நேரத்தில் நல்ல கொழுப்பை உயர்த்துறதுக்கும் பூசணி விதைகள் பயன்படுது. இதய தசைகளை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பூசணி விதை அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஒட்டுமொத்த உங்களோட இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு உணவு சிறந்த உணவாக இருக்குது அப்படின்னா அதுவும் பூசணி விதையை சொல்லலாம். நான்காவது, இரவில் நிம்மதியாக தூக்கம் கிடைக்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. பலரும் தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்பட்டுட்டே இருக்காங்க. ஆனால் இந்த பூசணி விதையில் ட்ரிப்டோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலம் இருக்குது. இது மெலட்டோனின் உற்பத்தியை ஊக்குவிக்குது, மனசுக்கு ஒரு அமைதியை அதிகரிக்குது, ஆழ்ந்த தூக்கத்துக்கு உதவுது. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பூசணி விதைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அடுத்த அதிசயம் என்னென்னா, எலும்புகளை இரும்பு போல பலப்படுத்துறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதையில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம், இது மாதிரியான தாதுக்கள்லாம் இருக்குது. இது எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் கூட உதவியாக இருக்கும். வயசான காலத்தில் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபொராசிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எலும்பு அரிப்பு நோய் அபாயத்தை குறைக்குது. இந்த பூசணி விதைகள் இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முக்கியமாக 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இது இருக்கும். பெண்கள், 40 வயசு எட்டிய பெண்களுக்கு, மெனோபாஸ் ஸ்டேஜை கடந்த பெண்களும் கண்டிப்பாக இந்த ஒரு விதையை எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்போ தான் நிறையவே வர ஆரம்பிக்கும். எலும்புகள் எல்லாம் வீக்காக இருக்கும். இந்த விதைகளை எடுக்க எடுக்க உங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். ஆறாவது அதிசயம், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. பூசணி விதைகளை குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இதனால இரத்த சர்க்கரை திடீர்னு உயராது, இன்சுலினோட செயல்பாட்டை மேம்படுத்தும், பசியை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த விதைனா பூசணி விதை தாங்க.
ஆனா, இது மருந்துக்கு மாற்றல்ல. அதாவது டாக்டர்ஸ் குடுப்பாங்கல்ல சர்க்கரை நோய்க்காக, அந்த டேப்லெட்ட விட்டுட்டு இந்த விதைகள சாப்பிடணும்னு சொல்லல. டேப்லெட்டையும் எடுத்துக்கணும். அதோடயே ஸ்நாக்ஸா இந்த விதைகள எடுத்துக்கிறப்ப, சர்க்கரை அளவ கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். 7வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. இந்த விதையில ஜிங்க்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் அதிகமாக இருக்கு. இது நம்மளோட உடம்ப வைரஸ், பாக்டீரியா தாக்குதல்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி காய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த காயங்களை விரைவாக ஆற்றுறதுக்கும் இந்த விதைகள் பயன்படுது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த பூசணி விதை அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு கூட உதவியாக இருக்கும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி காய்ச்சல், சளி இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு பூசணி விதைகளை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறது உதவியாக இருக்கும். 8வது அதிசயம் என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. எடையை குறைக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த உணவுனா பூசணி விதைகளை சொல்லலாம். இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறப்ப உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் 4, 5 மணி ஆனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பஜ்ஜி, போண்டா, அதுக்கப்புறமா வந்துட்டு பிஸ்கெட்டு, டீ, காஃபி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே ஒரு கைப்பிடி பூசணி விதைகள் எடுத்துக்கிறப்ப உடல் எடையை ஈஸியாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், ஃபைபர், ஹெல்த்தி ஃபேட் இது எல்லாம் பசி எடுக்காமல் ரொம்ப நேரம் வச்சுக்கும். தேவையற்ற உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற எண்ணமும் வராது. அதனால ஈஸியாக உடல் எடையை குறைச்சிக்கலாம். 9வது அதிசயம், மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இதில் மெக்னீஷியம், அயன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் இருக்குது. இதனால் நினைவாற்றல் மேம்படும், கவனத்தை அதிகரிக்குது. முக்கியமாக மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே மன அழுத்தம்னு இருக்குது. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கு, முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள், அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஸ்நாக்ஸாக பூசணி விதைகள் இருக்கும். மற்ற ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம பூசணி விதைகளை கொடுக்குறப்ப கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும், படிப்பில் ஃபோக்கஸ் அதிகரிக்கும். 10வது அதிசயம், முடி, சரும அழகா அதிகரிக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. பூசணி விதையில் விட்டமின் இ, ஜிங்கெல்லாம் இருக்குது. இதனால சருமத்தை இளமையாக வச்சுருக்கிறதுக்கு இது பயன்படுது. முடி உதிர்தலை குறைக்கிறது கூட இது சிறந்த உணவாக இருக்கும். அதே மாதிரி புதிய முடி வளர்கிறதுக்கும் ஊக்குவிக்குது இந்த விதைகள். சருமத்தை நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும், இயற்கையான பியூட்டி வேணும் அப்படின்னா இந்த விதைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும். இயற்கையான அழகு உங்களுக்கு கிடைக்கும். இதுக்காக நீங்கள் வெளியில் போய் எவ்வளவோ காஸ்ட்லியான க்ரீம்லாம் செலவு பண்ணி வாங்கியிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே பக்க விளைவுகளை கொடுக்கும். இந்த விதைகளை நீங்கள் எடுத்துக்கிறப்ப பக்க விளைவுகளும் வராது. ஸ்கின்னும் இயற்கையான முறையில் அழகாகவும் பளபளப்பாகவும் மாறும். கரும்புள்ளிகள், வளையங்கள்லாம் சரியாகும். முடியும் வேர்லேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். முடி உதிர்தல், பொடுகு தொல்லை பிரச்சனையெல்லாம் சரியாகும். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த பூசணி விதைகளை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிறந்த முறையில் எடுத்துக்கிட்டா தான் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 கிராம் விதைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுவும் வறுத்து சாப்பிடலாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். வறுத்து கொஞ்சோண்டு, அதாவது நெய்யில் வறுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சாலட்டில் அப்படியே பச்சையாக தூவி விட்டு சாப்பிடலாம். ஓட்ஸு, தயிர், யோகட் இதிலெல்லாம் கூட கலந்து சாப்பிடலாம். ஆனால் உப்போ காரமோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் இந்த விதைகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாமா? பூசணி விதைகளை சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படின்னா நீங்கள் தவிர்த்துறதே நல்லது. வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சின்ன குழந்தைகளுக்கும் அளவோடு கொடுக்கணும், அளவுக்கு அதிகமாக கொடுக்க வேணாம். நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பூசணி விதைகளை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் பூசணி விதைகள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பூசணி விதைகளை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பூசணி விதைகள் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.